பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நம்ம இந்த இடத்துல எதை பற்றி பார்க்கலாம்னாக்கா, இன்னைக்கு உலகமே பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எய்ட்ஸ்ன்றாங்க, பால்வினை நோயின்றாங்க, ஹெச்எஸ்வி, சிஎம்வி, ரூபல்லோ, டொக்ஸோபிளஸ்மா, டிபிஹெச்ஏ, வீடியாவல், கிளமிடியா, எண்ணற்ற வகையான நோய்களுக்கு பெயர்களை அழகாக வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகும் மேலை நாட்டு மருத்துவர்கள். என்ன வச்சிருக்காங்க? பேருக்கு சூப்பரா அழகா வச்சிருக்காங்க. என்னென்ன ஏபிசிடியை அழகா வச்சிருக்காங்க. நல்லா இருப்பாங்களேன். ஹெச்ஐவி, சிஎம்பி, டிபிஹெச்ஏ, H1N1 எப்படி வச்சிருக்காங்க? சூப்பரா இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்கல்ல. சரி, அதற்கான மருந்துகளை பற்றி அவங்களுக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. நிதானமா மேற்கொள்ளட்டும். என்னால் முடிஞ்ச சில விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், அவங்களால முடிஞ்ச சில விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கட்டும். சரி, மனித உடல் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. சரி, இந்த செல்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த செல்களை பாதுகாக்கிறது யாரு? பேராசிட்டமல், மெட்ஃபார்மின், கிளைக்கோமேட், அப்படியா? WBC, ஒயிட் பிளட் செல்ஸ். எந்த நோய் வந்தாலும் நம்ம உடம்புல இருந்து உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஃபாரின் பாடி வெளியிருந்து வரக்கூடிய அனைத்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் முழுசையும் கொள்றது யாருனாக்கா நம்மளுடைய WBC அப்படின்னு தான் அறிவியல் சொல்லுது. சரி, சந்தோஷம். என்ன பண்ண WBCயை ஏற்ற முடியும்? அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா உடல்ல இருக்கக்கூடிய கேன்சர் செல்களில் இருந்து அனைத்து வகையான வைரஸ்களையும் நம்முடைய உடலே அழகாக கொன்று குவித்துவிடும். இதை பற்றிய ஆராய்ச்சி தான் என்னுடையது. நான் கிட்டத்தட்ட இந்த செல்கள் பற்றி ஆராய்ச்சியை 15 ஆண்டுகளாக பண்ணி நிறைய எண்ணற்ற நபர்களை முழுமையாக குணப்படுத்தி சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட்டோட சேனல்லையும் போட்டிருக்கோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஹெச்எஸ்வியா இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையே, சிஎம்பியா இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, ரூபல்லாவா கண்டுபிடிக்கல, டொக்ஸோபிளஸ்மா கண்டுபிடிக்கல, ஹெச்ஐவியா, எய்ட்ஸா, அடுத்தது கேன்சரா, மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்கு அழகாக பெயர்களை கண்டுபிடிக்க முடியும். சரி, சந்தோஷம். மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. மருந்து ஏன் கண்டுபிடிக்கணும்? அந்த மருந்துகளை யார் முதல்ல ஒழிச்சு வச்சாதானே போய் கண்டுபிடிக்கணும். மருந்து நம்ம உடம்புலயே இருக்குதான், சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருடைய ஆற்றலும் நம்ம உடம்புல இருக்குது. மூதாதையர்களோட ஆற்றலை ஊக்குவிப்பதன் மூலம் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு படத்துல சொன்னாங்க. படத்துல பேர் என்ன தெரியுமா? 7ஆம் அறிவு. அதே போல நம்முடைய அனைத்து விதமான மூதாதையர்களுடைய எல்லா சக்தியும் நம்ம உடம்புல இருக்குது. அந்த ஆற்றலுக்கு என்ன தேவைன்னா சத்துக்கள் தேவை. சத்து குறைபாடால் மட்டும்தான் நோய் வரும். நான் ஒரு செல் சயின்டிஸ்ட். என்னென்ன சத்து கொடுத்தா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத ஃப்ராக்சர் செகண்ட்ல பிரேக் பண்ணி இது சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டோட எடுப்பேன். ஒரே நாளில் WBC இன்க்ரீஸ் பண்ணி ரத்தத்தை ஏற்றி அனைத்து விதமான நோய்களை கொண்டு விட்டதுன்றது சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட்டா நீங்களே பார்த்துக்கலாம். எந்த சயின்டிஸ்டும் தன் கண்டுபிடிப்பை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் வெளியே சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா என்னுடைய கண்டுபிடிப்பு பல பேரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சரி, சத்து குறைபாடு நோய் வரும் அப்படின்றத எந்த மருத்துவர்களும் இன்னைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கேன்சர் ஏன்பா வருது? தலைக்கடிச்சா வருது, ஆன்ஸ் போட்டால் வருது, கூலி பீஸ் பண்ணால் வருது. அப்படிலாம் உண்மையாக இருந்தாங்கன்னா அப்படி இல்லை.
எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லை. விட்டமின் B17 deficiency ஃபார் ஆல் டைப் ஆஃப் கேன்சர் தான் அது போட்டா வருது. உடல்ல இருக்கக்கூடிய பி வைட்டமின் சத்தும், விட்டமின் சி என்ற ஒரு உயிர் சத்தும், விட்டமின் இ என்ற ஒரு மெலனின் ஸ்கின்னுக்கு வரக்கூடிய அனைத்து சத்தும் சரியான விகிதத்தில் இருந்தால் ரத்தம் சரியான விகிதத்தில் இருக்கும். ரத்தம் சரியான விகிதத்தில் இருந்தால் உடல் சூப்பரா வேலை செய்யும். தொடர்ந்து புரியுதுங்களா? அப்போ நம்முடைய ரத்தத்தை எப்படி மேன்மையா வச்சுக்கலாம், எப்படி கிருமியை சாவடிக்கலாம், எந்த கிருமியை செத்து போச்சுன்றத சயின்டிஃபிக்கா நம்ம என்ன பண்ணலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், ஸ்கேனிங் எடுத்து பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்துக்கலாம். அதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மருத்துவர். இதெல்லாம் விட்டுட்டு அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல, இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல, அந்த நோய் வந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், கொஞ்ச நாளில் ஆளை தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு கதைகளை நம்பி போவதும் போகாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சொன்னதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அனைத்து விதமான பாலியல் நோயும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய WBC எல்லாத்தையும் கொண்டுடும். நான் மருந்து கொடுத்தேன், உன் நோயை குணப்படுத்திட்டேன், நான் இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய WBC. அடுத்தது இன்னும் பாலியல் நோய்கள் வந்து உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து தாழ்ந்து போனா அப்போ நம்மளுடைய WBC + CD4, CD3, CD8 என்ற பலவிதமான நோய் சக்திகள் உண்டாகி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அசுத்த கிருமிகளையும் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் முழுசாக குணப்படுத்துறது யாருன்னாக்கா நம்முடைய உடல், நம்முடைய ரத்தம். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இதுக்காக நான் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரே நாளில் ஒருத்தர் ரத்தம் ஏற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். ஒரே நாளில் WBC ஏற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். ஒரே நாளில் CD4 ஏற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். சொல்வதை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சொல்லக்கூடிய உணவுகளை சரியாக ஃபாலோ பண்ணணும். தயவுசெய்து கேள்வி கேட்கக்கூடாது, என்கிட்டனே கேட்கக்கூடாது. இந்த நோய்களும் ஆகுமா? இந்த நோய்க்கு உலகத்திலே மருந்தே இல்லைன்றாங்களே, இந்த நோய்களுக்கு இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட மருந்து இல்லைன்றாங்களே, அவங்ககிட்ட எதுக்குமே மருந்து இல்லை. சரிங்களா? மருந்துன்னு வெளியே தர்றது தப்பு. உண்மையான மருந்து நம்ம உடம்புல இருக்குது. உடம்புல எங்க இருக்குன்னா ரத்தத்தில் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மருந்து மருந்து மருந்துன்னு வெளியே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஒரு அழகிய பாடல் ஒன்று இருக்குது. இதயம் தட்டதில்ல ஏன் இதயத்தை கொடுத்த அடதேவி தட்டதில்ல தினம் தேடி தேடி அலைஞ்ச நகைச்சுவையான ஒரு பாடல். இந்த பாடலில் நிறைய பேர் வந்து நல்லா மைண்டில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, துளைத்த இடத்தில் தான் தேடினால் கிடைக்கும். நோய் எங்கே வந்திருக்குது? உடலில் வந்திருக்கிறது. உடலில் வந்திருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து எங்கே இருக்குதுன்னா உடல்ல தான் இருக்குது. வெளியிருந்து வரக்கூடியது சத்து பொருட்களாக இருக்க வேண்டுமே தவிர்த்து மருந்து மாத்திரையாய் இருக்கக்கூடாது. அப்படி மருந்து மாத்திரையாய் இருக்கணும் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய வேலைகளை செய்யாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டோஸ் வேல்யூ இருக்கும். அந்த டோஸ் வேல்யூவோட லெவல் வேற, உடல்ல இருக்கக்கூடிய ஃபாரின் பாடிஸ், ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் இதோட கிருமிகளோட தாக்கங்கள் வேற. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம சரியா மீனிங் தெரியாமல் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சித்த மருத்துவமா ரொம்ப நாளாக எடுத்தேன், ஆயுர்வேதமா ரொம்ப நாளாக எடுத்தேன், அடுத்தது அக்வஞ்சர் எடுத்தேன், ஹோமியோபதி எடுத்தேன், ஆங்கில மருந்துகள் எடுத்தேன், அப்படி சொல்லக்கூடிய கதல் செடி என்கிட்ட ஜாஸ்தியாக வருது. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அழகிய ஒரு காணொலியை வந்து இங்கே நான் வந்து பதிவிடுறேன். மருந்து வந்து உடலில் இருக்கிறது. சயின்டிஃபிக்காக நீங்கள் போய் பார்க்கணுன்னா நிறைய டெக்னாலஜி வந்து கூகுள், விக்கிபீடியா, மெட்பீடியா, ChatGPT, AI டெக்னாலஜி எல்லா விஷயமும் இருக்குது. உடலை பேணி காக்கக்கூடிய செல்களோட வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா WBC. அதுக்கு உதவக்கூடிய நிறைய செல்கள் இருக்கிறது. இதை எப்படி மேம்படுத்தலாம், இதை எதனால் குணப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். வகுப்புகள் கூட நம்ம அதை எடுத்திருப்போம். நிறைய விஷயத்த வகுப்புக்கு வந்தவங்க சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லியிருப்போம். என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் வந்து இங்கே மக்களுக்கு
ஷேர் பண்ணுறேன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நோய்களை பார்த்தோ நோய்களின் பெயர்களை பார்த்தோ பயப்படாதீர்கள். உங்களுடைய பயமே உங்களை கொல்லும். அதனால் நோயை பார்த்து பயப்படாதீங்க. எந்த ஒரு நோய்களாக இருந்ததும், எவ்வளவு மோசமான நோய்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி டொபமைன் என்ற ஒரு அழகான சுரப்பிகளை சுரக்க வைக்கும். அந்த சுரப்பு WBCக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் வரக்கூடிய சந்தோஷம் கிருமிகளை கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால உங்களுக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதியில் காலை எடுத்துட்டாங்களா, எடுக்கணும்னு சொல்கிறாங்களா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றாங்களா, குழந்தையே இல்லை, ஆண்மையே இல்லை, உங்களுக்கு மோசமான பாலியல் நோய் வந்துடுச்சு, எண்ணற்ற பெயர்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த பெயர்கள்லாம் அப்படியே ஓரம் வச்சுருங்க. ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய CBC இது போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மொத்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய சந்தேகங்கள், நிறைய தீராத குழப்பங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா கமெண்டில் போயிட்டு CBC அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். CBCனா என்னது, எப்படி ரத்தத்தை குணப்படுத்தும் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு அழகாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோய்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய் கிருமியும் கொன்று குவிப்பது உங்களுடைய WBCயை. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.